எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். இதுதான் நம்மளோட அரட்டை ஸ்குவாடு. நான் விகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய முதலாளி அவர் இருக்காரு நடுவில் கண்ணாடி போட்டுட்டு. முதலாளி ஹாய் காட்டுறாரு. லாகூல் வந்திருக்காரு, உங்களுடைய ஃபேவரட் லாகூல். அவர் ஒரு வணக்கம் வச்சிட்டாரு. இந்த மட்டு வந்து இன்னைக்கு வந்து ஆடியோவில் இருப்பாரு. அடுத்து நாளைக்கு வந்து வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதோ கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ டுடே ஹில் பி ஆன் ஆடியோ. நாளைக்கு வந்து மட்டு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ், நாளையிலேருந்து அவர் வீடியோக்கு வருவார். ஸோ வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்திருக்கீங்க. பீடாக்கும் நன்றி. அந்த ஷோவில் நிறைய பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணீங்க. பீடாக் ஸ்பீக்ஸில் பேசுறதுல நிறைய பேர் இங்கேயும் வந்திருக்கீங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசுவோம், நிறைய சண்டையும் போடுவோம். ஜாலியாக நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த அரட்டை ஸ்குவாடு. கிரிக்கெட் மட்டும் கிடையாது, கிரிக்கெட்டு ஃபுட்பால் வேற பண்ணியிருக்காங்க அந்த லாக்குலும் மட்டும். WWE வேணா அது, மூவி வேணுமா மூவி இருக்கும், ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கும், டான்ஸ் வேணுமா டான்ஸும் இருக்கும். லாகுல் ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். லாகுல் முதலாளியும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த மேட்சை பத்தி பார்ப்போம். சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கைண்ட் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் வரோம். உங்களுக்கு நாங்கள் ரெகுலராக வீடியோவில் பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு லேண்ட்மார்க் வந்த பிறகு நாங்க இந்த வீடியோ பண்ணலான் இருந்தோம், 1000 வந்த பிறகு. ஆனா நாங்க 1000 மெதுவா தான் எதிர்பார்த்தோம். டக்குன்னு வந்ததுனால நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. பட் ஸோ தாட் வில் ஸ்டார்ட் டுடே. ஸோ நல்ல பிகினிங். ஸோ வில் ஸ்டார்ட் வித் அவர் டுடேஸ் மேட்ச். ஓகே, டுடே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் டாக்கிங் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. எம்ஐ வர்சஸ் SRH ஹைதராபாத்ல 250 ரூபாய், 1000, 2000, 3000 அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. 250, 270, 300 அப்படின்னு. கடைசியில ரொம்ப ஒரு பிலாப்பி ஆயிடுச்சு. ரன்னு வரல. நியூ பால் பவுலர்ஸ் மும்பை வந்து நல்லா போட்டாங்க இன்னைக்கு. அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணோம் நேற்றுக்கு. அதை அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. போல்ட்டும் சரி, தீபக் சாரும் சரி நல்லா போட்டாங்க. நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. முக்கியமான டாக்கிங் பாயிண்ட் வந்து இன்னும் பேடாக போயிருந்துருக்கலாம். பட் கிளாசன் வந்து எக்ஸ்ட்ரானரி ஆடினார் இன்னைக்கு. இந்த சீசன்ல ஒரு 50 கூட போடாத கிளாசன் ஃபர்ஸ்ட் டைம் 50 போட்டு ஒரு ஸ்கோரை கொண்டு வந்தாரு. அவங்க இந்த கொலாப்ஸ்னால அவங்க பவுலிங் பிளான்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா ஷமி மாதிரி ஒருத்தர் வெளியே இருந்தாரு, உள்ள கொண்டு வரதுக்காக வச்சிருந்தாங்க. அதை அப்படியே மாத்திட்டு இப்போ அபினவ் மனோகர் கொண்டு வந்தாரு. அவர் ஒரு 40 ரன் அடிச்சனால தான் இந்த ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோராவது வந்துச்சு. அந்த மாதிரி இது ரொம்ப ஒஸ்டா போயிருக்க வேண்டியது ஒரு ஆவரேஜ் பிலோ பாரா கொண்டு வந்தாங்க. எம்பாரஸ்மெண்ட்டை வந்து பிலோ பாரா கொண்டு வந்தாங்க, அப்படிதான் சொல்லணும் டு பி ஃப்ராங்க். அவங்க அடுத்த பேட்டிங் ரோஹித் சர்மா இன்னொரு 70, செம ஃபார்ம். சூரியகுமார் யாதவ் எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம்ல இருக்காரு. இன்னும் பும்ராலாம் வந்து நோவேர் க்ளோஸ் டு இஸ் பெஸ்ட். அப்படி இருந்தும் மும்பை வந்து 4 out of 4 தேர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். மொமெண்டம் இஸ் வித் தம். ஏன்னா 5க்கு 4 தோத்துருந்தாங்க, அதுக்கடுத்து 4க்கு 4 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வித் 10 points தேர் மூவிங் அஹெட் வித் கிரேட் மொமெண்டம். இதுதான் என்னோட இனிஷியல் கமெண்ட்ஸ் அண்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க, மட்டும் சொல்லு என்ன நினைக்கிற? அது எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. பவுலர்ஸ் பவுலிங் போடுறது, பேட்டிங் பண்றது, அம்பையர்ஸ் வந்து அவுட் கொடுக்குறது. ஸோ பேட்டிங் வந்து பேட்டிங் மட்டும் பண்ணணும். அவங்களா அவுட்டு அப்படின்னு கையை தூக்கிட்டு யாரும் போக தேவையில்ல. என்னெல்லாம் சொன்னாங்களேடா காலேஜ் படிக்கும் போது, இதுக்கெல்லாம் அவங்களே போயிடணும். நான் போனேன்னா அதான் அம்பையருக்கு வேலை இருக்கு. அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம வந்து நம்ம அவுட் ஆயிட்டோம்னா ஒத்துக்கவே மாட்டியா? நான் வாய்ப்பே கிடையாது. நான் அவுட் ஆனாலும் சண்டை போட்டுதான் மேட்ச்லயும் இதுதான் உனக்கு பாயிண்டா? இல்லடா, என்னடா இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. அதெல்லாம் அதுவும் அவுட்டும் கிடையாது, எட்ஜும் ஆகல. எட்ஜ் ஆகாத இதை வந்து அம்பையரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. அம்பையர் வந்து வைடு காமிங் போட்டு என்னடா இவன் போறானேன்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. அங்க போய் உட்காந்து அழுவுறது. ஆல்மோஸ்ட் 1000 தானே இருக்காரு. ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க. கொஞ்சம் வந்து ஒரு 2 ஓவர் ஆக்சுவலா பார்த்தாங்க, அந்த அளவுக்கு அக்ரெசிவா போகாம தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அவுட் சைட் ஆஃப் தம் வைடா தான் போடுறாங்க, எல்லாரும் வெளியே கொண்டு போறாங்க. இவங்களும் அதே தான் பண்றாங்க. அதான் இந்த ஐ திங்க் கொஞ்சம் சொன்ன மாதிரி ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த அனலைஸ்ட் அபிஷேக் சர்மா ஹெட்டு வைட் ஆஃப் தம் வெளியே கொண்டு போறாங்க. இவங்களும் இன்னும் கொஞ்சம் பிச்சை வந்து அந்த அளவுக்கு இட்ஸ் நாட் 250, 260 பிச்சு. என்னதான் அதே பிச்சா விளையாடிருந்தாலும் ஐ திங்க் ஒரு 200, 180 அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருந்திருக்கும். இந்த இது அனாலிசிஸ் முன்னாடியே பண்ணியிருந்தோம். இந்த 3 பேரை எப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, இது என்ன கிட்டத்தட்ட நம்ம
டோர்னமெண்ட் ப்ரீ முன்னாடியே சீசனே அனலைஸ் சொன்னோம் பண்ணிடணும். இதெல்லாம். இந்த 2 அதான் பேரும் அப்படிதான் பண்ணுவாங்க, அடிக்க மாட்டாங்க இந்த சீசன். அதே மீறி அபிஷேக் முடிச்சு சர்மா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பட் அது அன்னைக்கும் டு பி ஃபேர் ஹி பிளேட் வெல். பட் அன்னைக்கு ஒரு கேட்ச் நோ பால். கேட்ச் நோ பால்ல அது எத்தனை கேட்ச் வந்து நடுவுல ஒரு 3 ஃபீல்டுக்கு நடுவுல விட்டாரு, எத்தனை பால். அதான் சரி, நீ இசான் கிசான் தொடர்ந்து விளையாடுவாரா? ஜன்கிஷான இஷான் உட்கார வைக்கணும். இஷான் அதெல்லாம் கிஷான் உன் வந்து ஆசைடா. இன்னைக்கு பட் அவர் என்ன நடந்ததுக்கு வெறும் காரணம் நீங்க பிரில்லியன்ட் இல்ல யோசிக்கணும். அப்படி பண்றதுக்கு. அதாவது நீங்க ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மேட்ச்ல 36 ரன் அடிச்சிருக்காரு. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பவர் பிளேல வந்து 7 மேட்ச்ல 36 ரன் அடிச்சிருக்காரு. அந்த முதல் மேட்ச் 107 ரன் அடிச்சதை விட்டா, சரி, அதுக்கப்புறம் அப்ப அந்த 60 ரன் அடிச்சதை விட்டுட்டா ரிஷப் பந்த் எவ்வளவு அடிச்சிருக்காரு? அவரையும் உட்கார வச்சிடலாமா? அவர் கேப்டன் இல்லைன்னா நேரம் உட்கார வச்சிருப்பாங்களே, உட்கார வைங்க. அவர் பேட்டிங் பண்றதுக்கு அவர் பேட்டிங் உன்னுடைய பண்றதுக்கு விருப்ப உட்காந்துட்டே வெறுப்பெல்லாம் போலாம். இல்லாம பேசுடா ஃபர்ஸ்ட். அது வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் வெளியே உங்களுக்கு ஒன் டவுன் ஆடுறதுக்கு ஆள் யார் இருக்காங்க? அத்தனை அதர்வை சைடு டைடே ஓகே. அந்த அந்த காலம் அவங்க எடுக்கணும்ல. அது இல்ல, இந்தியா இதுக்கு மேல அவங்க எடுத்து என்ன பண்ண போறாங்க? இல்ல அதுக்காக தான் வந்து இஷான் கிஷான் வந்து வாக் அவுட் பண்ணாரு. ரொம்ப எப்படியாவது ஃபேர் பிளே அவார்டு வாங்கிடலாம் இது வச்சாது அப்படின்னு நினைச்சு வாக் அவுட் பண்ணிருக்காரு. அதுலயாவது சென்னை ஃபர்ஸ்டா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடலாம்னு வாங்கி ட்ரை பண்ணிருக்காரு, முடியல. பட் மெயினா தோத்ததுக்கு காரணம் வந்து அவங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணது. 9 ஓவர்ல அப்ராக்சிமேட்லி 37 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அது வந்து மும்பை வந்து 3.5 ஓவர்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. 9 ஓவர் 75 ஹாஃப் த டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. மும்பை வந்து இந்த 2 ஓவர், ஒன்னு இந்த விக்னேஷ் புத்தூர் 10வது ஓவர், அப்புறம் ஹார்திக் பாண்டியா 11வது ஓவர், அதுல இருந்து வந்து 30 ரன் வந்துச்சு. அந்த 30 ரன் வரல ஃபார் தி பிக் ட்ரபிள். அது இல்லாம இருந்திருந்தா மும்பை ஓரளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிருக்கலாம் அவங்களுக்கு. ஆமா வெற்றி. ஆனா அவங்க ஏதாவது ஒரு பவுலர் டார்கெட் பண்ணணும்ல. புது பவுலர் வந்த உடனே கிளாஸ் ரெடி ஆயிட்டாரு. அப்ப அவரும் வந்து 6 ஓவர் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிட்டாரு. புது பவுலர் வந்த உடனே அந்த அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சூட் போட்ட அந்த மீம் தான் வந்து அந்த மீம் தான். ராகுல், இனிமே நீங்க வீடியோல வந்தனால இனிமே வர்ற மீம் எல்லாம் நீங்க பண்ணியும் காட்டலாம் ராகுல். நீங்க சேர்ந்தே பண்ணலாமே பிரதர். நீங்க குடிக்கலாம். இந்த அப்பா குழந்தைய தூக்குறப்ப ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இந்த ஸ்கெலிட்டன் கிடக்குற மீம், எல்லா மீமும் நீங்க சொல்லலாம். ஐ திங்க் இவங்க கோயிங் ஹெட், ஐ திங்க் அவங்க எல்எஸ்ஜி மாதிரி பண்ணலாம். பூரான் ஒன் டவுன் வர மாதிரி கிளாஸ்னே இறக்கி விட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் அவர் பவர் பிளேலே வந்துடுறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு போகலாம் அவங்க. பவுலிங் என்ன பண்ணலாம்? பேட்டிங் சொல்லிட்டீங்க, பவுலிங் என்ன பண்ணலாம்? கமிங்ஸ் என்ன இதே மாதிரி தான் பண்ணுவாரா இல்ல வேற எதுவும்? இந்த பிச்சில் 148 அடிச்சுட்டு பவுலிங் வச்சு என்ன பண்றது? போட்டுதான் அடிக்கதான் செய்வாங்க. ரோஹித் சர்மாவும் ஒரு மேட்ச் அடிப்பாருன்னு பார்த்தா அடுத்த மேட்ச் தொடர்ந்து அடிச்சிட்டாரு. நல்ல ஃபார்ம் வர வந்துட்டாரு. என்ன பேசுனீங்க ரோஹித் சர்மாவை பத்தி மட்டும்? ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் இன்சூரன்ஸ்ல தான் இருப்பாரு. பட் இந்த தடவை ஃபார்ம் கொஞ்சம் வந்துட்டாரு, கொஞ்சம் கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா will continue the form. அந்த மிட் விக்கெட் 6 எல்லாம் வேற லெவல். அது செம்ம ஃபார்ம். அது வெளிய போயிருக்கு. பழைய பன்னீர்செல்வம் அடியா இதெல்லாம். ஆமா ஆமா. அவர் வந்து இன்னைக்கு பொறுமையா விளையாண்டாரு. அதான் சொல்லல, ரோஹித் எல்லாம் வந்து பொறுமையா இன்னைக்கு நம்ம விளையாண்டு அடிச்சு கொடுக்கணும்னு அடிச்சாரு. அன்னைக்கு சிஎஸ்கே மேட்சும் சரி, இன்னைக்கும் சரி. இல்லாட்டி ஜாலியா 3 6 அடிச்சுட்டு போலான்றது இல்லாம இந்த மாதிரி போய் உட்கார்ந்து ஏசி முடிச்சு கொடுக்கணும்னு ஆடினா கண்டிப்பா ஐ திங்க் இல்ல கிரவுண்ட்ல வேற வந்து ஹோம் கிரவுண்ட் மாதிரி எல்லாம் ரோஹித் கடித்து இருந்தாங்க. அவர் என்னதான் ஆரம்பிக்கும் போது அவர் ஹைதராபாத்துக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் டெக்கான் சார்ஜர்ஸ் ஆரம்பிச்சு ஐபிஎல் ஸ்டார்டிங் அவர் அதுலதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அதனால நிறைய ஃபேன்ஸ் வராங்க. யூஸ்வலா ரோஹித் வந்து கரெக்டா வந்து பேட்டிங் அப்பதான் பவர் பிளே வருவாரு. இப்ப 2-3 மேட்சா வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காரு. அவர் சேஸ் பண்றப்ப அவரை முன்னாடி ஏன் இறக்குறாங்கன்னா, ஃபீல்டு பாருங்க, கெட் யூஸ் டு தி விக்கெட் வந்து பாருங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. மோர் டு டு வித் லாஸ்ட் டைம் அஸ்வினி குமார் இன்னும் கொஞ்சம் ஓவர் கூட இருந்துச்சு. 17th ஓவர் போட்டார், அதனால லேட்டா வந்தார். இது விக்னேஷ் புத்தூர் வந்து இதுக்கு மேல போட மாட்டாருன்னு டிசைட் பண்ண அப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மோர் டு டு வித் தட். ஓகே, இப்ப பவுலிங் என்ன நினைக்கிறீங்க? மட்டும் ஷம்மிக்கு பதிலா உனத்கட் வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வருத்தப்பட்டிருப்பாரு. வேலைக்கு ஆகாதுன்னு. இல்ல அவங்க ஆக்சுவலா ஆன்டிசிபேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும், அப்படி ஒருவேளை சான்ஸ் வந்து ஷமிக்கு பதிலா உனத்கத்தே இருக்கட்டும்னு சொல்லி அவங்க ஆன்டிசிபேட் பண்ணி உட்கார வச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலா ஷமி இம்பாக்ட் வேற வர மாட்டார்ல, அவர் உனத்கத் தான் இம்பாக்ட் வேற வருவார். ஏன் இந்த உனத்கத் மாத்தி உட்கார வச்சாங்க ஷமியை? ஒருவேளை வந்தா ஷமி உட்கார்ந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சிருக்காங்க அவங்க. இல்ல டிராப் பண்ணிட்டாங்க, அததான் இப்படி சொல்லி இருக்காங்க, அவ்வளவுதான். வெளியே வழக்கமா இருக்கிற இந்த அபினவ் மனோகர், அப்புறம் வழக்கமா இருக்க ராகுல் சாகர்,
வேற யாரெல்லாம்டா இருந்தாங்க இம்பாக்ட்ஸ் அப்ப? ராகுல் சாரு, அந்த ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் முல்டரு, அப்புறம் மோஸ்ட்லி வந்து சிமர்ஜித் இருப்பாரு. சிமர்ஜித் பதில் கொஞ்சம் நல்லா உன்னத் கத்து இருந்தாரு. இப்ப ஷமி டிராப்டு, அவ்வளவுதான். அதை வந்து சொல்லாம இப்படி பண்றாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டு சம் அப், மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஹேட் அ பர்ஃபெக்ட் கேம். இன்னும் வந்து பும்ரா நாட் அட் இஸ் பெஸ்ட், தேர் ஸ்டில் டூயிங் திஸ். ரயல் ரிக்கில்டன் ஆல்சோ ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ரிக்கல்டட் ஃபார்ம் தான் கொஞ்சம் இதுவா இருக்கணும். ஆமா, அது ஒண்ணு. இன்னுக்கப்புறம் வந்து அவங்க அந்த 11th ஸ்பாட்டை ரொட்டேட் பண்றாங்க டிபெண்டிங் ஆன் கண்டிஷன்ஸ். எய்தர் விக்னேஷ் புத்தூர் ஆர் அஸ்வினி குமார் இஸ் பிளேயிங். தே வில் கண்டினியூ டு டூ தட். அதை தவிர ஐ டோன்ட் திங்க் தே வில் டிங்கர் வித் தி ஸ்குவாட். கரண் ரயல் சர்மா ரிக்கில்டன் கொஞ்சம் வந்து கரண் சர்மா கை ஃபிட் இன்ஜுரி சரியாச்சுன்னா மேபி ஹி வில் ஆல்சோ கம் இன்டு தி பிக்சர். அதான் அந்த ஸ்பாட் தான், அந்த 11th ஸ்பாட். அதான் அதுல ஒண்ணு. எஸ்ஆர்ஹெச் வந்து தே ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. அவங்க வந்து வெளியே வந்து இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரனோ அதர்வ டைடேவோ கொண்டு வரலாம். பட் அது எப்போ அந்த கால் எடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பவுலிங்கும் வந்து அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணணும்னா அவங்களுக்கு பெரிய ஆப்ஷன்ஸும் கிடையாது. இப்போ வெளியிலவும் பார்த்தா இந்த காமிந்து மெண்டிஸ் இதே குரூப் தான். ஜாம்பா போயிட்டாரு, அதுக்கு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வியான் முல்டரு, அதனால பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. சிமர்ஜித் ஷமி வெளியே இருக்காங்க. ஏதர் ஆஃப் தம் கன்சிடர் பண்ணலாம். இல்லை ராகுல் சார் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமப்பு. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி நாளைக்கு மேட்சுக்கு போகலாம். மும்பை இந்தியன்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆவாங்க. நான் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னேன். டாப் 2-ஆ இல்ல 3-4 தான் இப்போதைக்கு கொஸ்டின். மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் டாப் தேர்ட் ஸ்பாட்ல இருக்காங்க. நீங்க சொன்ன கதை தான், நல்லா படிக்கிற பசங்களோட சேர்ந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். சன்ரைசர்ஸ் சேர்த்தா திருப்பி பிடிச்சி இழுத்தாச்சு. நம்ம கூட படிக்காத குரூப்போட திரியிறாங்க லாகுல், நம்மள மாதிரி. அந்த கூட்டத்துல இருந்து அதே மாதிரி அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் நாளைக்கு விளையாட வராரு. ஆமா, இந்த சின்னப்பதாஸ் குரூப்பா, சின்னப்பதாஸ். நாளைக்கு அந்த மேட்சுக்கு போலாம். பெங்களூர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். நீங்க ராயல்னா நாங்களும் ராயலுக்கு ராயல் அப்படின்னு. இன்னும் ஒரு ஹோம் கேம், 42வது மேட்ச் நினைக்கிறேன் நாளைக்கு. ஒரு ஹோம் கேம் கூட இன்னும் ஆர்சிபி ஜெயிக்கல. இருந்தாலும் தேர் சிட்டிங் பிரெட்டி இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். அவே மேட்சஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் எப்படி இருக்கும், மற்ற டீம் சேஞ்சஸ்ல இருந்து ஆரம்பி அப்படியே வில் டேக் இட் வித் எவ்ரிஒன். I think both teams will go with the same team தான். ஆர்சிபி ஒரு சேஞ்சும் இருக்காது, அதே டீமோட தான் போவாங்க. மேபி ஷெப்பர்டா இல்லை பெத்தல் அந்த கால் எடுக்கலாம். ஷெப்பர்ட் நல்லா போட்டாலும் ஆர்சிபி ரொம்ப பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு பவுலிங் எந்த அளவுக்கு ஏற்படும் தெரில. அதுக்கு அவங்க பெத்தலே போயிட்டு போகலாம். அந்த ஒரு சேஞ்சு தான். ஐ திங்க் தேல் ஜஸ்ட் கோ வித் ஷெப்பர்ட் ஒன்லி. ஆர்ஆர் வந்து சந்தீப் சர்மா 2 மேட்சாக சரியாக போடல. பட் ஆனால் அவங்க அந்த கால் எடுக்க மாட்டாங்க. I think they'll go with the same team. நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அது ஆகாஷ் மத்தோல் உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி. துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா அவர் போன மேட்ச் நல்லா போட்டாரு, ஆனால் இவர் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. பட் சந்தீப் சர்மா ரீட்டைன் பண்ண பிளேயர், அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியான பிளேயர். மோஸ்ட்லி அவங்கள உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ ஆர்ஆர் சேம் டீம் தான் மோஸ்ட் லைக்லி. என்ன ஆர்டர் வேணா ஏதாவது மாத்துவாங்கலாம் யோசிக்கலாம், ஆனா அதுவும் பண்ண மாட்டாங்க. சர்டன் இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கு. அக்யூசேஷன்ஸ் திருப்பி பழையபடி ஃபிக்ஸிங் பண்றாங்க. அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸ்பைடர் மேனும் ஒருத்தர கை காட்டிட்டு இருப்பாங்களே, 4 ஸ்பைடர் மேன் 3 ஸ்பைடர் மேன், அந்த மீம் போடுங்க. பட் அதான் பிசிசிஐ வந்து ஓகே, நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு வெற்றி. இப்ப அதான் எப்படி போகும்னு பிசிசிஐ வந்து அதாவது ராஜஸ்தான் அந்த இதுவே வந்து கலைச்சாச்சு. இப்போதைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால சும்மா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கிளியர் பண்ணிட்டாங்க. Nothing to do with any fixing or anything. அதான் some controversial things we don't know. So அதை will leave it. வேற என்ன இந்த மேட்சை பத்தி? சாம்சன் ஊர்லயே உட்கார்ந்தாரு. பராக் தான் கேப்டன்ஷிப் கண்டினியூ பண்றாரு. சாம்சன் எத்தனை மேட்சஸ் அவுட் மட்டும்? சாம்சன் வந்து அங்க இருந்து இது பண்ண எதுவும் கிளியரா சொல்லல. அவங்க மேட்ச் பை மேட்ச் தான், இந்த மேட்சுக்கு மட்டும் தான் அவர் நாட் அவைலபிள்னு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த மேட்சுக்கு டிராவலே பண்ணல, அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் தான் திருப்பி ஃபிட்னஸ் பார்த்து தான் சொல்லுவாங்க. அடுத்த மேட்சும் விளையாட முடியாது, ரொம்ப ஏர்லியா தான் வருது. ஐ திங்க் 2-3 நாள்ல வருது. மோஸ்ட்லி ஐ திங்க் அவ்வளவுதான். இன்னும் கடைசி 2 மேட்ச் விளையாடா விளையாடுவார், அவ்வளவுதான். ராகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் ஆர்ஆர் ஆர்சிபி? ஆர்சிபி நல்லா ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கு. ஃபைனலி ஹோம் கேம் அது பாடுங்க. கண்ணன் தேவன் டீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. நம்ம இனிமேல் அதை பாடலாம் முடியாது, நம்ம முடிச்சு விட்டாங்க. பட் ஆனால் தே ஆர் இன் வெரி குட் பொசிஷன், வெரி குட் வெல் செட்டில்ட் டீம். கோலி இருக்காரு. ஆக்சுவலி நம்ம கோலி இஸ் லைக்
whatever to be said and done, he's always goat. ம். இந்த வாட்டி ஆர்சிபி வில் ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட். இந்த வாட்டி ஹோம் கேம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் என்ன இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? கோலி, ரஜித் ம். பட்டிடர் வர்சஸ் ஆர் படிக்கல் வர்சஸ் தி ஓப்பனிங் பவுலர்ஸ். ம். போன மொத்தம் தடவை நீ என்ன நினைக்கிற? போன தடவை ஆர்ச்சர் இவங்க போட்டதை கிழிச்சு விட்டாரு சால்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப. அதுக்கப்புறம் 2 மேட்சா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதான் ஆர்ச்சர் வர்சஸ் கோலி சால்ட். இந்த அது அண்ட் பிளஸ் டாஸ் வின் பண்ணும். இது வரைக்கும் ஐ திங்க் ஹோம் மேட்ச்ல ஒரு டாஸ் கூட வின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. தோத்துட்டா தோத்துட்டா கஷ்டமா தான் இருக்கும். இந்த பிச் வந்து போன தடவை ஒரு சீசன் வந்து நம்ம இந்த புதுசா ட்ரைனேஜ் பண்ணப்ப பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு எல்லா பிச்சுமே. அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கு. ஒன்றும் ஒரு பேட்டிங் பிச் கூட ஆர்சிபியில் இன்னும் இல்லை, பெங்களூர்ல ஒன்றும். பட் ரொம்ப பயங்கர ஸ்லோவா இல்லை, பட் ஸ்டில் பயங்கர ஹோல்டப் ஆகி பெருசா கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் ஆயிட்டு இருக்கு பிச்சஸ் டியூ இல்லைன்னா. ஸோ அதனால மோஸ்ட்லி டாஸ் வந்து கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும். அதில் இன்னும் இது வரைக்கும் எதுவும் பேட்டிங் பிச் கிடைக்கல எந்த மேட்ச்லயுமே பெங்களூர்ல. வெற்றி நீ என்ன ஜெய்ஸ்வால் நினைக்கிற? கன்சிஸ்டன்டா இருக்காரு. ம். லாஸ்ட் 5 மேட்சஸ்ல தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அவரும் ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் எப்படி ஹேண்டில் பண்றன்றது முக்கியமான மேட்ச் அதான் நினைக்கிறேன். ஆமா, எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் வனிந்து அசரங்கா பத்தி என்ன நினைக்கிறீங்க? மத்த அதே வனிந்து அதுக்கு ஹசரங்கா ஏன் நீங்க அந்த எப்போதுமே அந்த இஎக்ஸ முன்னாடி கொண்டு வரீங்க? இல்லடா, அப்படி கிடையாதுடா. இந்த ஆர்சிபி மேட்சஸ்ல வந்து ஹோம் மேட்சஸ்ல எல்லா எக்ஸ் ஆர்சிபிஸும் வந்து இந்த கேஎல் ராகுல் வந்து இப்படி பேட்டை இது பண்ணிட்டு போனாரு. சிராஜ் வந்து எக்ஸ் ஆர்சிபி ஒரு வேலையை காமிச்சிட்டு போனாரு. அப்படியே எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்களே. வேற யார் பண்ணாங்க போன மேட்ச்? சாஹல் விக்கெட் எடுத்தாரு. சஹலும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. இந்த இந்த எக்ஸ் ஆர்சிபி மட்டும் அடியை போட்டு விட்டுருவாங்களா? எக்ஸ் ஆர்சிபி வந்து ஐ திங்க் அந்த சீசன் அவங்க ஆர்சிபியில விளையாடாத சீசன், பெங்களூர்ல விளையாடாம ஃபுல் சுத்தி எல்லா கிரவுண்ட்லும் போயிருந்தப்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்த ஒரு சீசன் பெங்களூர்லயே விளையாடினப்ப அதுக்கப்புறம் அவங்கள நீங்க வேணவே வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த கிரவுண்ட்ல வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப குட்டி கிரவுண்டு, அதுவும் இவர் ஷார்ட்டா போடுவாரு. அதான் எந்த இடத்துல கொண்டு வராங்கன்றதை பொறுத்து. லிவிங்ஸ்டன் இருந்திருந்தா ஒரு ஆசையா ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கும். லிவிங்ஸ்டனும் எடுத்துட்டாங்க. அதான் பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த குரூனல் பாண்டியாவும் போடுவார். போன மேட்ச் வந்து அவங்களுக்கு பிளானே அவங்க கொஞ்சம் 4 ஓவர் அடிச்சிட்டாங்க இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனர்ஸ். அவங்களோட மெயின் ட்ரம் கார்ட்ஸ் ஹேசல்வுட் புவனேஸ்வரை வந்து அடிச்சு விட்டாங்க. யாஸ்டேலையும் அடிச்சிட்டாங்கன்றப்ப அவங்க குரூனல் பாண்டியா வந்த உடனே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இங்கேயும் வந்து மிடில் ஓவர்ஸ் ஒரு ஹீல் ஹாவ் டு ரன் த்ரூ. அப்படி இல்லைன்னா ராணா அடிச்சிருவாரு. ராணா உள்ள இருந்தா இவங்க குரூனல் பாண்டியா நாளைக்கு பவுலிங் கொடுக்க போறது இல்லை இவங்க. அதே மாதிரி அதுக்காவது ராணா உள்ள இருக்கணும். இருந்தாங்கன்னா தில் கோ டு அதர் ஆப்ஷன்ஸ். ஷெப்பர்டுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுப்பாங்க, இவங்க அதை டார்கெட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நிதிஷ் ராணா வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டுமாரோ. அவர் வந்து இவங்க வந்து அதனால வந்து ஃப்ரண்ட் லோட் பண்ணும், ஒன் டவுனே அனுப்பிடலாம் டு ப்ரிவெண்ட். எப்படியும் படிக்கல் வர்றார் ஒன் டவுன், சாரி இந்த சைடு வர்றார் ராணா வந்து அந்த சைடு ஒன் டவுனே வந்துட்டார் அப்படின்னா குரூனல் பாண்டியாக்கு வந்து ஓவர் கொஞ்சம் லேட்டாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒழிச்சு வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவரோட ரோல் முக்கியம் நாளைக்கு. பட் ஆனா ராணா வந்து என்னதான் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் அவரு ஆக்சுவலி பார்த்தோன்னா ஆஸ்பின் நல்லா விளையாடுற மாதிரி தான் ஸ்டாட்ஸ் இருக்குடா. பட் இந்த வென்யூல அடிச்சிருவாரு. இந்த வென்யூல ஆமா அடிக்கலாம். பட் கொஞ்சம் உள்ள ஆக்சுவலா லெக்கு போட்டா அவரு கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அவங்க போட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க ராணா ஹெட்மயர் 2 பேரையுமே நாளைக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனை காலி பண்ண மாதிரி பண்ணலாம் இந்த வென்யூல. அதுக்காக நான் சொல்றேன். பாப்பா அவங்க இந்த ரூட் எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் ஃபேண்டசி சொல்லலாம். ஆர்சிபி யாரும் ஆர்சிபி சொல்றாங்க. சொல்லுங்க. முதல்ல ஹோம் வின்னா ஆர்சிபிக்கு 2 பேர் சொல்லிட்டாங்க. வெற்றி, நீ என்ன நினைக்கிற? நானும் ஆர்சிபின்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹோம் எனக்கும் என்றுதான் கேட்குது. நான் வந்து அங்க வந்து ஆர்சிபின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பீடா கூட மனசாட்சியோட இங்கேயும் அதே நான் சொல்லிடுறேன். ஆர்சிபியே ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் மொத்தமா அறிவிச்சிடலாமா? லாக்கோல் நாளைக்கு ஆர்சிபி ஜெயிக்குதுன்னு. இப்படிதான் நம்ம நிறைய வாட்டி எல்லாம் 4 பேர் சொல்லி நான் அந்த டீம் ஜெயிக்கவே நாளைக்கு பாப்போம். மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறீங்க? மனசுல நீங்க ஆர்சிபி தோக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கலப்பா, நீங்க எல்லாம் சொல்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரி சொல்லுங்க, ஃபேண்டசி சொல்லுங்க. சொல்லு ஆரம்பி, நீதான் எழுதி எல்லாத்தையும்.
சால்ட் ம் கோலி. சால்ட் கோலி. இந்த ஜெய்ஸ்வால், இன்னொன்னு வந்து ஹேசல்வுட். நட்டு ஆர்ச்சர் அண்ட் பராக். பாடுறா. ஓகே, நான் நிதிஷ் ராணா ஏற்கனவே சொன்னேன் இந்த வென்யூல. ஸோ நிதிஷ் ராணா 1, அப்புறம் யாஷ் தயால் 2. அடுத்து சொல்லுங்க. பட்டிடர். பத்திதர் சொல்லிட்டியா? படிக்கல். ஓகே, I'll go with ஹசரங்க. பாடுறா. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. 11 சொல்லிட்டீங்கல்ல. ம். இப்போ இதுல சொல்லாதது பாண்டியா வந்து இருக்காரு. பாண்டியா பாண்டியா. யாஷ் தயால், கூனல் யாஷ் தயால். பாண்டியா சொல்லலாம், ராகுல் பிடிச்சது. இல்லாட்டி அந்த சுட்டி குழந்தை, ஒரிஜினல் சுட்டி குழந்தை வைபவ் சூரியவம்சி கூட பயங்கர ஃபியர்லெஸ்ஸா ஒரு 30 ரன் அடிச்சார், 34ன்னு நினைக்கிறேன். இந்த வென்யூல அவருக்கும் நல்லா வரட்டும், நல்லா அடிச்சு அவங்களாம் நல்லா, நீலாம் நல்லா வருவடா அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லா வரட்டும் அந்த பையன். ஸோ அதனால நான் வைபவ் சூரியவம்சி எடுக்கிறேன் இந்த டீம்ல. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஆமா, அக்ஷய்குமார் படம்னு நினைச்சியா நீ? அப்படிதான் சொல்லுவாங்க அந்த பேரை. அதான் தெரிஞ்சு நீ சொன்னது. சரி, இப்போ வந்து சொல்லிட்டோம் 4 பேர் ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஃபேண்டசிலாம் பிக் பண்ணிட்டோம். வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க இந்த நாளைக்கு மேட்சை பத்தி. அதர்வைஸ் we are சைனிங் அவுட். இல்லை, இப்போ மும்பை வந்து ஜெயிச்சதுனால கொஞ்சம் ஆர்சிபிக்கு வந்து ஒரு மேட்ச் தோத்தாலும் இப்போ ஐ திங்க் எல்லாரும் அது கீழே போடுற அளவுக்கு இருக்காங்க. கொஞ்சம் அந்த மும்பை வந்தது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர். ஸோ தே ஹாவ் டு வின். அதுவும் இல்லாமல் ஹோமில் ஜெயிக்கலைன்னா, இன்னும் இந்த மேட்சும் தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஹோமில் ஜெயிச்சாதான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் குவைட் அன் இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் தம். ஆர்ஆருக்கு ஒன்றும் பெருசாக முக்கியம் கிடையாது. அதான் இப்போ டேபிள் இருக்க டாப் 6 டீம் வந்து க்ளோஸா தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மேட்ச் அவுட்கமும் டிசைட் பண்ணும் அவங்க எப்படி மூவ் பண்றாங்க டேபிள்னு. ஆர்சிபிக்கு வந்து ஹோம்ல ஜெயிக்கிறது முக்கியம் மாதிரி டேபிள்லயும் பொசிஷன் பண்றது முக்கியம் தான். ஸோ தே ஹேவ் டு கிவ் தியர் பெஸ்ட். அட்லீஸ்ட் ஹோம்ல ஜெயிச்சாதான் அந்த ஸ்கோர்ஸும் விச் வில் ஹெல்ப் தம் இன் த ரன் அப் டு த பிளே ஆஃப்ஸும் ஹெல்ப் பண்ணும். இப்போ பாட்டம் 4ல இருக்க டீம்ல யாருக்காச்சும் இப்போ சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சியோட இல்லாம சொன்னா சென்னைன்னு சொல்லுவேன். இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், 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 யாரா வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு டீம் சொல்லுங்க, இருக்கலாம். ஏதாவது ஒரு டீம் சொல்லுங்க. நான் வந்து சொல்லுவேன் ஒரு டீம் கேகேஆர் தானே KKR. ஆசை அதெல்லாம். சொல்றது லாஜிக், ஒரே ஒரு லாஜிக் என்ன, அவங்க மட்டும் தான் 2 பாயிண்ட் அதிகமா இருக்காங்க அதனால. பட் ஓகே, சரி நீ சொல்லு, இந்த கேள்வி கேட்டியே நீ சொல்லு ஆன்சர். நான் தான் கேள்வி கேட்டேன், நீங்க சொல்லுங்க. சரி நாங்க சொல்லிட்டோம் பதில், நீங்க சொல்லு. சொல்ல ஒரு டீம் சொல்லு வெற்றி. நான் சென்னை. சிஎஸ்கே சொல்லிட்டானே. சிஎஸ்கேவா? ஆமா. ஓகே, விஜய். ராஜஸ்தான் ஆர்ஆர் அல்லா போல். ஐ மீன் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. பிளஸ் இன்னும் கொஞ்சம் பிச்சஸ்லாம் ஸ்லோ ஆச்சுன்னா வருண் சக்கரவர்த்தி நிறைய இருக்காங்க. மேபி கேகேஆர், பட் அதான் கஷ்டம் தான். வருண் சக்கரவர்த்தி கேகேஆர் இருக்காங்க. நம்ம எல்லா கேகேஆர் மேட்சும் சொல்லிருக்கோம். அந்த கேகேஆர் மேட்ச்ல இவரே மேபி கேகேஆரும் பாறான், இவரே கஷ்டம் தான் முடிச்சிருவாங்க. ஆமா, மனமுண்டால் கேள்வி கேட்டேன்டா. சரி, ஓகே, கடையை சாத்துங்க. ரைட், ஓகே. நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ லான்ச் பண்ணிருக்கோம். So we'll be back with the review for this match tomorrow. Signing off, your Artist Squad.